கொல்ல தார முடியாம தான் சுத்தம் போறோம். பேசலாம். யார்கிட்ட பேசுது? என்னம்மா யார்கிட்ட பேசுது? பட்டு வா, செடி போடல நீ. வாய்ந்தாண்ட வாய்ந்தாண்ட யாருக்கு பாய் சொல்ற? எல்லாத்துக்கும் பாய். பாய் பாய். ஏன் கீழே ஒரு கீழே விளாடு. கீழே விளாடுமா? கீழே விளாடுறியா? போ போ. சரிம்மா. சரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. டேரக்டா இங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி அங்க போயிரு. சரி சரி. அவா கூட பிச்சா போயிட்டு வரேன். அவா கூட எனக்கு அவா கூட. சந்தோஷம். ஐயோ நானும் சொல்லிட்டாங்க போறேன். வெல்கம் பேக் ஜி ஃபேம். அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எவ்வளோ சீரியஸா தண்ணி வேணுமான்னு கேட்குறோம். தண்ணி வேணும், காலி ஆயிடுச்சுல, எடுத்துக்கலாம். வாங்கிக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு டீ வாங்குவோம் இரு. ஸோ ஓகே ஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டது. திஸ் இஸ் மை மச்சான் தாவூத். தெரியும் அவங்க எவ்ரிதிங் ஃபார் மீ. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் டு மும்பை. ஸோ டேரெக்டாக நம்ம ஷார்ட் டைமில் கள்ளக்குறிச்சி டு, அதாவது நம்ம வீட்டிலேருந்து கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விழுப்புரம் டு இங்கே வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது விழுப்புரம் வந்து எங்கடா போகிற அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மும்பை தாங்க. என்னடா சவுதி அரேபியான்னு சொன்ன நீ தடனா வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லைங்க, மும்பைலேருந்து நம்ம ஃப்ளைட்டு பட்ஜெட் ப்ராப்ளம். மும்பைலேருந்து நம்ம ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு, ப்ளஸ் டேரக்ட் டிக்கெட் கிடச்சிச்சு. அது வந்து உங்களுக்கு அடுத்த vlogல நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த vlogல இங்கேருந்து நம்ம போய் மும்பை இறங்க போகிறோம். அண்ட் அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளைட்டு. ஸோ வித்தவுட் எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமான திக் நிமிடங்களை மட்டும்தான் நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ நம்ம கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிட்டு இருந்த காத்துக்கிட்டு இருந்த நிறைய பேர் சவுதி vlogனு சொன்னீங்க. ஒரு வழியாக ஃபைனலி அது வரப்போகுது. எப்படி மச்சான் நீ ஃபீல் பண்ணுற? சவுதி vlog மறுபடியும் நம்ம சேனலில் வர்றதை நினச்சா நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஓகே, பிள்ளை லல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு நானே அப்படியே அந்த ஒரு சிந்தனையில் அப்படியே வந்துட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் ஆகும் இதை விட்டு வெளியே வரதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா நார்மல் ஆகிடும். ஜேன்னு தான் இருக்கும். இது ஸ்டார்டிங் டைமுங்கிறதால கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வாட்டியும் லல்லி அழுதுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. ஒரு வழியாக ஸ்டாம்பிங்கும் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் ஸ்டாம்பிங் ஆச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 16ங்க ஸ்டாம்பிங் ஆகிடுச்சு. ஸோ நான் உடனே 16ஆம் தேதி நைட்டே ட்ரெயினில் கிளம்பிட்டுருக்கேன். 18ஆம் தேதி நான் மும்பையில் இறங்கிடுவேன். நமக்கு விழுப்புரம் டு இதுக்கு தாதர் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days, ஒரு 2 நைட்டு ஒரு பகல் வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ வாங்க இந்த 3 days நம்ம இந்த ட்ரெயின்லேயே வந்து ட்ராவல் பண்ணுவோம். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. ஆக்சுவலாக இந்த கடையை பார்த்துருப்பீங்க. ஸோ பிளாட்ஃபார்மில் டீ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். வாங்க ஜி ஃபேம், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. சவுதி அரேபியாவுக்கு பயணிச்சிட்டு இருக்கோம். டிஜிட்டலாக நம்ம கூடயே வந்துட்டு இருக்கேன். ஓகேவா, வாங்கலாம். தண்ணி வாங்கிக்கலாம் விடு. குடிச்சு பாரு முதல்ல லைட்டா. குடிச்சு பாருடா. நல்ல ஃபில்டர் வாட்டராக இருந்தால் எடுத்துக்கோ, வேணான்னா இங்கே வாங்கிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு கையில் குடிச்சு பாரு. மச்சான் வேணாண்டா. எல்லாம் பான் பராக் தூக்கி வச்சிருக்காங்கடா. விட்றா, நல்லா இருக்கா? நிறைய வாங்கி ப்ரோ. டீ இருக்கா? 2 டீ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க. சூப்பர். அதில் பாருங்க ப்ரோ, என்னமோ கிடக்குது பாலில். பூச்சி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாங்கி குடிச்சிட்டு வாங்கிக்கிறேன். இங்கே தான் இருக்கேன். ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி கலந்த பாலில் நமக்கு ஒரு டீ பேக்கை போட்டு டீயை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அது நல்லா இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, மைக்கில் வேற கத்திக்கிட்டே இருக்காங்கடா. ஐயோ. ஓகே ஜி ஃபேம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ பேக்கில் வந்து கலரே இன்னும் வெளியே வராமல் இருக்குது. வந்துருச்சு கலர்.
ஓகே, இதை குடிச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு ஒரு அப்டேட் பண்றோம். பூச்சி கலந்து என்ன நிலமடா இது நமக்கு வந்தது. எதிர்பார்த்ததே நடந்தது ஜிஃபேம். ஆப்வியஸ்லி ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி இருக்குமோ அப்படிதான். இதுல குறை சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படிதான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கேட்டுங்க. ஏன்னா நம்ம பல்லு விளக்குற பேஸ்ட் வந்து மறந்தே போயிட்டோம். என்னடா பண்றதுன்னு தெரியாம சரி அப்படியே பிளாட்ஃபார்ம்ல கேட்டோம். சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ரஷ்ஷை நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ கோல்கேட், ஆமாம் கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டு. ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு ஒன்லி. ட்ராவலிங்க்கு இதுதாங்க பெஸ்ட்டு. எனிவே 2 நாளைக்கு இது போதுங்க. ஏன்னா 3வது நாள் நான் சவுதியிலே இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக முடியும்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ, வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். இங்கே யாரோ இருக்காங்கப்பா, உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இல்லைங்க, நம்ம காத்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைம் 10:20 போட்டுருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:13 தாங்க ஆகுது. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்துருச்சுங்க. இன்னொரு 7 மினிட்ஸ்ல இங்கேருந்து இங்கே போய் எப்படி ஸ்டாப் ஆகிடும் தான் நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எதுவே டக்குன்னு போய் சீட்டை பிடிக்கிறேன். எல்லாரும் சீட்டை பிடிச்சிட போகிறோம். சீட்டு புக்கிங் பண்ணியாச்சு. ஐயோ பையன், நான் நினச்சதை விட கொஞ்சம் உஷாரா இருக்கானே இன்னைக்கு. மச்சா ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. சூப்பர் அப்பு வந்து வச்சு பாருங்க. சூப்பர் அப்பு. ஓகே ஜி ஃபேம். ஸோ வாங்க நம்ம உள்ள உட்காந்துட்டு மற்றது அடுத்த பக்கம் பேசிக்கலாம். பக்கத்து. ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாதர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. தாதர் சென்ட்ரல். ஸோ பக்காவாக வந்துருச்சு. வாங்க இப்போ இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துருவோம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 3 ஆகுதுங்க. நைட்டு 3 ஆகுது. பட் இன்னும் ஸ்டில் நமக்கு வந்து தூக்கமே வரல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து எந்த ஊர் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் எனக்கு பின்னாடி பாருங்களேன், டிமு அண்ட் மிம்மு ஸ்டாப் அப்படின்னு எனக்கு புரியல. ஸ்டேஷன் பேர் நிம்மு டிமுவோ எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அங்கே அப்படியே எழுதி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிலேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் இருக்குது. டிமு அண்டு நிம்மு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து இந்த ஊர் பேரா நிம்மு டிமுன்னு இல்லை இந்த லாங்குவேஜில் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தமானு சொல்லி தெரியல. உங்களுக்கு எது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தாவூத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பரப்பி போட்டு தூங்குறாங்க. இது பாருங்களேன், தூக்கம்னா தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் போடுறாங்க. பாப்பா பாத்ரூம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு சீட் வேறு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் கிடச்சிச்சுன்னா கூட பயந்துகிட்டே இருந்தேன். கப்பு பிடுங்க போது ஆகும்னு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திருடர்னு ஒருத்தரை நினச்சி சந்தேகப்பட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்தாங்க. அது வேறு பாவங்க. சொல்கிறேன் உங்களுக்கு, நான் அப்புறமா எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேஷனில் தாங்க வண்டி நிற்கிது. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இவங்கள வெளியே வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரெயினில் ஏறி 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நைட்டில் உட்காந்துட்டதால தூக்கம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் இன்றைக்கி ஃபுல்லாக பகல் அப்படி தூங்கவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தூங்க மாட்டேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிளாக் கவர் பண்ணுவோம். இனிமேல் ஃபஸ்ட்டு மாதிரி எவ்வளோ பெருசாக போனாலும் பிரச்சனை இல்லை, போடுவோம். நல்ல இன்ஃபர்மேஷனு, நல்ல விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. கீப் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு நான் இந்தியா வந்துட்டேன்னு நினச்சி நம்மளை அன்ஃபாலோ பண்ணி போனவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை யாராவது இருந்தாங்கன்னா, தலைவர் ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஒர்க்கர்ஸ் சம்மந்தமாக, ஜாப் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மீட் பண்ணலாம், ஜாப் பண்ணலாம், ஜாபு இனிமேல் நிறைய வாங்கி கொடுக்கலாம், பிஸ்னஸும் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பிளானோட போகிறேன். அந்த கடவுளும் நீங்களும் தான் சப்போர்ட் பண்ணணும். சரி, ஓகே, விடியட்டும். டேரெக்டாக நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே ஜி ஃபேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பங்காரப்பேட்டு ஜங்ஷனுங்க. ஓகே சூப்பர் பங்காரப்பேட் ஜங்ஷன். அண்ட் அழகாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆகிடுச்சு, வண்டி போயிட்டுருக்கீங்க. இது வந்து ட்ராக் சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது லைட்டு தான், வெளியே பாருங்க. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக விடிஞ்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்ஸ்வாடியா, என்னது பனஸ்வாடி என்னமோ ஒரு இது, பட் பெங்களூர் தான் இது. ஆக்சுவலாக நல்லா இருக்கு ரயில்வே ஸ்டேஷனு, நல்லா அப்பார்ட்மெண்ட்ஸு. சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான் கொடுத்துருக்காங்க, அதனால வண்டி மெதுவாக தான் போகும். ஸோ ஊருக்குள்ளே வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ். நான் மச்சான் படம் ஸ்டைலில் பின்னாடி போட்டு பார்த்துட்டு இருக்கேன்.
இந்த ரயில்வே ஸ்டேஷன் உனக்கு பிடிச்சிருக்கா மச்சான்? என்ன ரயில்வே சூப்பரா இருக்கு. வாங்கும் மெயின் கண்டோன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டீ அடிக்கணுங்க. டீ அடிக்காம வெறி ஆகுது, அப்படியே பசி வேற பயங்கரமா எடுத்து எனக்கு. மச்சான் எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு நான் சோத்தை கொட்டி தட்டுல சாப்பிட போறேன். சோறு சாப்பிட்ற டைம் கிடையாது, டீ குடிக்கும். எனக்கு சோறு நான் கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவேன்டா. நம்ம வண்டியோட மொத்த லென்த்தையும் பாத்தீங்கன்னா அழகா இதுல காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு டர்னிங்ல வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த பக்கம் நீண்டுக்குச்சு, இந்த பக்கம் அப்படியே நம்ம அழகா வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்தலாம் வீடியோ ஆக்சுவலாக நம்ம எடுக்கக்கூடாதுங்க. கடைசி பெட்டியே நம்ம எடுத்தாச்சுன்னா பாருங்களேன். ஓகே ஃபேன், ஸோ பெங்களூர் வரப்போகுது. ஒரு நல்ல டீயை போடுவோம். இங்கேயே பேண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பிகாஸ் ஸ்டேஷனில் வாங்கி குடிச்சாலே தண்ணி மாதிரி தான் இருக்கும், இதில் இன்னும் தண்ணி மாதிரி இருக்கும். அதனால தான் வேணாம் பொருளை விட்டு ஒரு இன்ச்சு நவரக்கூடாது. கைஸ் டிடி மாஸ்டர்லாம் வந்தாரா டிக்கெட் செக்கிங் பண்ணுறதுக்கு. அவங்கள்ட்ட சொன்னோம் இந்த மாதிரி ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்களுக்கு, சீட்டு தானே அப்படின்னோடனே, அடாங்க நீங்கள் வேறு கன்ஃபார்ம் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லைங்க, மும்பை வரைக்குமே உங்களுக்கு ட்ரெயின் இப்படி தாங்க கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த ஃபுல்லாக காலி இப்போ வந்து உட்காந்தாரு. ஸோ ஃபுல்லாமே காலியாக தாங்க இருக்குது. இது ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காங்க. அந்தந்த காலியாக இருக்குது. ஆல் ஏரியா காலி ஏரியா. இல்லை இது எப்படி இருக்குன்னா, இந்த டப்பாவே நம்ம புக் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. அதை விட மேட்ரு என்னன்னா, டிக்கெட் போட்டோம்ல அப்போ கன்ஃபார்ம் சீட்டு கொடுக்க வேண்டியதானே. எல்லாமே காலியாக தானே இருக்குது. எதுக்கு ஆர்ஏசி வெயிட்டிங் 15 இருக்குது 16 இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ அலப்புற காமிச்சு கடைசி இடத்துல புக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டிக்கெட்டு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியுது என்ன சீன் அப்படின்னு. எனிவே வாங்க அப்படியே இப்போ பெங்களூர் மெயின் இடத்துல வந்துட்டு அப்படியே நின்று இருக்குதுங்க ட்ரெயின். ஏன்னு தெரியல, ரொம்ப நேரமாக நிற்கிது. இப்போ அந்த ட்ராக்லேருந்து ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போவோம். அது கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் மெயின் இது வந்த உடனே டீ குடிக்கணும். நான் வெளிநாட்டுக்கு வாங்கிட்டு போகிற பிஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணி மச்சான் எடுப்பேன், இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனால அதை எடுத்து சாப்பிட்டோம். பைசா வசூல் பண்ணி மச்சான் 5 ரூபா 10 ரூபாடா அந்த பிஸ்கெட்டு. ஐயோ அல்பத்தனமா சொல்லாதடா. 10 ரூபாடா 10 ரூபா டீ பிஸ்கெட். அடு முறுக்கு நான் சால்ட்டா இருக்கும் பாருங்க. பெரிய நான் வாங்கிட்டு சொன்னிச்சு, அதனால வாங்கிட்டு இருந்தேன். எஸ் ஃபைனலி அவர் வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூவிங்கு. வாங்க போகலாம் ஜிஃபேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர்லே ஒரு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம். ஸோ 10 ருபீஸ் தான். நான் கூட 15 இல்லை 20 அப்படி இருக்கும்னு நினச்சேன். என்னடா சேஸ்ன்னு வேற ஏதோ மாதிரி அடிக்கிற என்ன மச்சான்? என்னடா என்ன நடக்குது? கைஸ் சுடுது, கொஞ்ச நேரம் இங்கே வச்சிருவோம். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நல்ல காஃபி கிடைச்சிருக்கு உண்மையிலே. ஸோ ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல மச்சான். இரு மச்சான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒரு குறையிற மாதிரி இருக்குல்ல மச்சான். ட்ரெயின் கிளம்பிற போது நம்ம வந்து அது S6 டப்பா கோச்சு. சீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மாற்றி கொடுத்ததுனால என்ன பண்ணுறது தெரியல. அப்படி மாற்றி ஆள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே 10 ரூபாய்க்கு கண்டிப்பாக டீ ஓகே. விழுப்புரத்தில் குடிச்சதை விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மச்சான். என்ன மச்சான் நீ சொல்லு எப்படி இருக்கு? ஓரளவுக்கு ஓகேல. ஓகே சரி வாங்க கிளம்புவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யஷ்வந்த்பூரில் தாங்க நிற்கிறோம். லெட்ஸ் கோ. என்னடா அடுத்த 2 காஃபின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பொது சேவை. அங்கே ஒரு தாத்தா பாட்டிக்கு நடக்க முடியல, சாரி உள்ளே உட்காந்துருக்காங்க. காஃபி வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்காக தான் வாங்கிட்டு போகிறோம். வேறு எதுவும் இல்லை. 2 காஃபி வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம காஃபிலாம் இங்கே இருக்குது, கவலைப்படாதீங்க ஓகேவா. இது ஏன் காஃபி இல்லை மச்சானோட காஃபி. ஒன்று கைஸ் மச்சான் என்ன சொல்றான், மச்சான் ட்ரெயின் இப்போ இப்படி போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு இருந்துச்சு, இப்போ இப்படி போகுதா மச்சான் நீ இங்கே வா அப்படின்னா. ஸோ நான் ஜென்யூனா வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன், அடுத்த ஸ்டேஷன் நிற்கிட்டோம், நான் அங்கே வரேன், நீ இங்கே வா. அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல எங்கே நிற்கிதோ அது தூரமோ கிட்டையோ அது எனக்கு தெரியாது. ட்ரெயின் அடுத்த ஸ்டாப் அது ஸ்டேஷன்ல நிற்கிதோ இல்லை சிக்னலுக்காக நிற்கிதோ நின்னாலே இடம் மாறணும். இந்த டீல் ஓகேவா சொல்லு. ஓகே அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்தது எங்கே நிற்குமோ அங்கே தான். பட் இந்த சிட்டி விட்டு வெளியே போட்டோம் ட்ரெயின். ஏன்னா இப்போ சிட்டியில் கிராசிங்காக நிறைய இடத்துல நிற்கும். நம்ம மாறி டென்ஷன் ஆகிடுவோம்.
சிட்டி விட்டு வெளியே போனதுக்கு ஒன்ஸ் பிக்கப் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ஆரம்பிக்கிறோம். அல்வாதடா டேய். போடா ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பாடு டைம் ஆயிடுத்து. ஆனா எங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. சப்பாத்தி கூட தக்காளி சட்னி. ஆனா உண்மையிலே நிறைய பேர் முட்டாள் நினைப்பீங்க, அல்டிமேட்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. பேப்பர் தட்டு நம்ம அங்கேயே வாங்கிக்கிட்டோம். ஸோ அதனால அதே பண்ண போறோம். மச்சான் ஒரே தட்டு யூஸ் பண்ண. அடுத்த எதுக்கு தட்டு இருக்கா? 3 தட்டு தான் இருக்கு. 3 தான் இருக்கு. 4 இருக்கா? ஓகே விட்டுரு. சரி விடு. ஓகே ஜிபேம் வாங்க, இப்ப நம்ம இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். இவ்வளவு பண்ண மேடம், ஒரு பாட்டில் தண்ணி வாங்கணுமா அங்க நின்னுட்டு? ஏன் முடித்த வேண்டியதாண்டா? அடப்பாவத்தை ஓடாடே, ஏன்டா நீ வேற. ஓகே ஜிபேம் வாங்க, நம்ம காலை டிஃபன் வந்து சப்பாத்தி சாப்பிடுவோம். மணி வந்து பாத்தீங்கன்னா 8 ஆக போகுதுங்க. தண்ணி வாங்கிட்டாங்க. வெய்யால தண்ணி கிடைக்காம பெரிய பிரச்சனையா போச்சு. சாப்பிட்டே முடிச்சுட்டோம், தண்ணி கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பாட்டில் தண்ணி வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ட்ரெயின் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். நம்ம இன்னும் பாம்பே போற அளவுக்கு ரொம்ப டைம் இருக்கு. சேஃப்டிக்கு இது வாங்கி வச்சுக்கோமா, ஆளுக்கு 2. என்ன சொல்ற? போலீஸோ இல்ல மிலிட்டரி அதிகாரி யாரு பிடிச்சாலும் டக்குன்னு இதை வச்சு கழுத்த எடுத்துக்கணும். உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது. எங்க போறோன்னு என்னடா தண்ணி காஞ்சி கரெக்டா சேர் நிலைமையில இருக்கு பாருங்க. பனி மூட்டங்கள் இருக்கு மச்சான். மணி 8 தான்டா ஆகுது, பனி இருக்காதா பின்ன? கதவு கிட்ட நின்றுட்டு பேல்பூரி சாப்பிட்றோம். ஒரு பேல்பூரி எவ்வளோ மச்சான்? 30 ரூபா ஒரு பேல்பூரி. ஒரு ஓகே சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்றோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சுங்க. இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல, ஒரு மாதிரியாவே இருக்கு. அண்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வரப்போற மட்டும் வாங்கி திங்கணும்னு தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, கூகுள் பே அக்செப்ட் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம தாவ் போய் சைலண்டா 500 ரூபா நோட்டு வச்சுட்டு சும்மா இருந்திருக்காங்க இவ்வளவு நேரமா. இதை பார்த்தோன்னே திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்டும் வெளியே வந்துருச்சு. சரி போடுறா பேல்பூரி அடிச்சு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். பாப்போம் அடுத்து என்னென்ன ஸ்டேஷன் வருதுன்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹுப்ளி தாண்டிட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ரைடு போகும்போது கூட போனோம் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான். ஸோ ஹுப்ளி ஒரு வழியா தாண்டியாச்சு. வண்டியில நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்புறமா பேசலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கங்க. நேற்று நைட்டு ஏறி இப்போதாங்க ஒரு நல்ல தூக்கம் தூங்கினேன். ஒரு 4, 4:30, 5 மணிக்கு மேலே நல்ல தூக்கம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 8 ஆக போகுதுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீரஜ்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம மகாராஷ்டிராவில் என்ட்ரி அடிச்சிட்டோம். ஸோ இது நினைக்கும் போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இது வந்து மீரஜ் ரயில்வே ஸ்டேஷனு, மகாராஷ்டிராவில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம மச்சான் அதுக்குள்ளே பாருங்கள், சமோசா டீயே. தேங்க்யூ மச்சான். சமோசா சரியில்லை, ஆனால் வாங்கி வச்சுட்டு பின்னாடியே சரியும் இல்லைன்னு வேற சொல்ல. என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்றான். 40 ரூபாய்க்கு 2 மச்சான். சரி விட பார்த்துக்கலாம். வாவ், ஓகே ஜிஃபான். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மீரஜ் ஸ்டேஷனில் தாங்க நிற்கிறோம். இப்போ தாங்க நான் வண்டியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி நிற்கிறேன். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல தூக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதுவும் ட்ரெயினில் ஒரு நல்ல தூக்கம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. என்னதான் ரிசர்வ் பண்ணியிருந்தாலுமே குழுங்கள் அவ்வளோவா தூக்கம் வராது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தாங்க. அவ்வளோ சீக்கிரம் நேற்று நைட்லேருந்து தூக்கமே வரல. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் அப்படியே சூப்பராக வந்துச்சு. எனிவே ஸோ வாங்க, ட்ரெயின் ஆனால் ரொம்ப நேரமாக இங்கேயே நிற்கிதுங்க, ஏன்னே சொல்லி தெரியல. ஸோ பாப்பா என்ன இதுன்னு சொல்லிட்டு எனிவே பாப்பா என்ன இதுன்னு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே நிற்கிது ஜி ஃபேமே. அதுதான் ஒரு பெரிய இதாக இருக்குது. சரி எப்போ கிளம்பட்டும், பட் நேரத்தோட கிளம்பட்டும். எப்படியோ மகாராஷ்டிரா உள்ள வந்துட்டோம். வாங்க போகலாம் உள்ள. டக்குன்னு நம்மளுடைய வேலைகளை பார்ப்போம். ஃபைனலி நம்ம S6லேருந்து இறங்கி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ட்ரெயின் வந்து பூனே வந்து இப்போ ரீச் ஆகிருக்குதுங்க. இப்போ வந்து பூனே ரீச் ஆகிருக்கு, அது மேட்ரு கிடையாது. இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போகணும். ஒரு வேளை ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னு வச்சுங்க, பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் வேகமாக நடந்து ஓடி போய் அங்கே முதல்ல கூகுள் பே வேறு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. அதுதான் இப்போ இன்னும் அடுத்த சீனு. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். எல்லாம் பாருங்களேன் எப்படி பிளாட்ஃபார்ம்லேயே படுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் மகாராஷ்டிரா ரயில்வே ஸ்டேஷன் நிலைமை. வாங்க முதல்ல போய் டீ இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு ஓடி வரும். ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஒரு டீ வாங்கியாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நைட்டு 2 மணிக்கு பூனே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. விழுப்புரத்துலேருந்து கிளம்பக்கூடிய தாதர் எக்ஸ்பிரஸ் நம்ம வர வேண்டியது. ஓகே கிட்ட இருக்கு பெட்டி.
ஸோ மிஷின் காஃபி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வேவுடைய கப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. மிஷின் காஃபி அப்படிங்கிறதால கொஞ்சம் இது நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ப்ளஸ் இது மகாராஷ்டிராக்குள்ளே வந்துட்டோங்க. மகாராஷ்டிராக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு டீ நல்லா தாங்க கிடைக்கும். S6 இதுதானே? ஆமாம், S6 இதுதான். இவங்க பாட்டுக்கு கதவு கையால் மூடுறீங்க. இங்கே போச்சு. எஸ், நம்ம சீட்டு கீழே பாருங்க, காலியாக தான் வச்சுருக்கோம். ஸோ டீ முதல்ல குடிச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. யா, பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா ஃபோம்லாம் தள்ளி இருக்கு. நல்லா இருக்கு ஜிதம், செம்மையா இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னும் நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிடல, நைட் சாப்பாடு சாப்பிடல. சமோசா பொரி அது இதுன்னு வாங்கி தின்னுட்டு இருக்கோம். வீட்டில் இருந்து கொண்டு வந்த சாப்பாடு இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. அதை எப்படியாச்சும் சாப்பிடணும். ஓகே, பூனேல வந்தா ரீச் ஆயிடுச்சு. அதாவது மகாராஷ்டிராக்குள்ள வந்துட்டோம், பூனேவும் வந்துட்டோம். அடுத்து லோனாவாலா, அப்புறம் கண்டாலா, அப்புறம் மும்பை. வாங்க போகலாம். ஓகே ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பூனே ஜங்ஷன்லேருந்து நம்ம வண்டி வந்து கிளம்பி மூவிங் கொடுத்துருச்சுங்க. கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டோம். எவ்வளோ கார்கோஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. அந்தாண்ட பைக்ஸ் அண்டு கார்ஸ்லாம் கூட இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் சேஃபாக லோட் ஆகுதான்றதா ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கதவுலேருந்து எடுத்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் திருடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி. கல்யாண் வர்ற வரைக்குமே எதுவுமே திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். ரெகுலராக அது நடக்கிறது. பிகாஸ் இந்த இடத்துல திட்டு ரொம்ப நடக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம அப்போ போவோம். அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் மும்பைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பூனேக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹுப்ளி தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டோர் வந்து கண்ணாடி க்ளோஸ் பண்ணணும். இந்த ஹார்ட் க்ளோஸ் எல்லாம் மூடி வைக்கிறது, இந்த மாதிரி மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா ஜன்னல் வழியாக அப்படி நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்க, கட்டையாரம் அடிச்சுருவாங்க, இழுத்து கட்டிப்பாங்க, பெரிய பெரிய கல் இந்த மாதிரி கருங்கல் பற்றி கட்டிப்பானுங்க. இந்த ரயில்வே ட்ராக்கில் கிடக்கல அதெல்லாம். ஸோ நமக்கு தேவையான பிரச்சனை தான். அதனால் சேஃப்டிக்காக நம்ம கண்ணாடி மூடி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே. சரி வாங்க, நம்ம இப்போ போகலாம். கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும். ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு மும்பைக்குள்ளேயே பூந்தாச்சு. அண்ட் இப்போது கல்யாண் ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க போகிறாங்க. அதாவது கல்யாண் ஸ்டேஷனில் இருக்கோம். இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடுத்த ஸ்டேஷன் வந்து டானே, அதுக்கப்புறம் தாதருங்க. இன்னும் 2 ஸ்டாப்பில் தான் நிற்கும். ஐ திங்க் டானேல இந்த ட்ரெயின் நிற்குமா இல்லைன்றது தெரியல. நம்ம ரெகுலராக வர சேலம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். இந்த ட்ரெயின் நிற்குமா நிற்காதான்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. எனிவே, ஸோ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டேஷன் நின்றுச்சு அப்படின்னா நம்ம அங்கேயே இறங்கிடலாங்க. அங்கேருந்து நம்ம வீடு பக்கம். அப்படி நிற்கல அப்படின்னா நேராக நம்ம தாதர், அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போட்டு தங்குற மாதிரி தான் இருக்கும். அதையும் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு லோக்கல் ஸ்டேஷனு. நான் ஏன்டா வெளியே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். பட் கடை மூடி இருக்குது. இங்கே பாருங்களேன், கடை வந்து க்ளோஸில் இருக்குது. எல்லாம் இறங்கி பேக்வேர்டில் நடந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்மள கொஞ்சம் நேரம் இங்கே என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்புவோம். மச்சான் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்றிட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி மச்சான், லக்கேஜ்லாம் ஒத்தாலாம் பிடிச்சிருக்கேன். நான் உன்னோட பெரிய லக்கேஜ் பிடிச்சிருக்கேன் மச்சான். தாரா வீட்டான்னு பார்த்தீங்களா, ஒத்தாலாம் மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இருமச்சான் மாட்டிக்க போகுது. சாரா இழுக்கணும். அட நான் மச்சான் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்றியே. சரி ஓகே, இப்போ நமக்கு 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் போகணும். வாங்க போகலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் எடுக்கணும். தாதர் வந்து இறங்கிட்டோம். இப்போ இங்கிருந்து லோக்கல் ட்ரெயினுக்கான டிக்கெட் எடுக்கணும். ஃபேம் லோக்கல் ட்ரெயினுக்கான டிக்கெட் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் இந்த பயணத்தை நோக்கி இந்த பக்கம் நம்ம கிளம்பணும். ஸோ வாங்க போகலாம். மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லோக்கல் ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. இங்கேருந்து இப்போ லோக்கலுக்கு மாறி குருநான்ற ஒரு ஸ்டேஷனில் இறங்கணும். அங்கேருந்து அப்புறம் மாறி அதுக்கப்புறம் தாங்க நம்ம வீட்டுக்கு டேரக்ட் ட்ரெயினே கிடைக்கும். வேறு வழி இல்லை. அப்படியே இப்போ நிம்மதியாக உட்காந்துட்டு மெதுவாக போயிட்டுருப்போம். இது என்ன ஸ்டேஷனு தெரியலையே, என்ன ஸ்டேஷன்னு வருவார் இருங்க பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டுங்கா ஸ்டேஷனு. ஓகே, வெயிட் பண்ணி போவோம் வாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லோக்கல் ட்ரெயினுக்கு இறங்கிட்டோங்க. மச்சான் இறங்கினோடனே என்ன நாஸ்டா மொதல் சமோசா, மகாராஷ்டிராவில் கால் வச்சோடனே சமோசா பாவ் அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதை முதல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் இதுதான், அப்படியே இங்கேருந்து வரும், கிளம்பிடுவோம் நம்ம. ஸ்கேனருக்கு இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குர்லா ஸ்டேஷனில் இருக்கும். இந்த வண்டி எங்கடா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிஎஸ்டி தாங்க போகுது. அதாவது சத்ரபதி சிவாஜி டெர்மினல். நம்மளோட லக்கேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க எடுத்து போட்டு வச்சுருக்கோம். நம்ம மச்சான் வர செம்ம டயர்ட் ஆகிட்டான். இன்னும் ட்ரெயின் வராமல் இருக்குது. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வழியாக இப்போ நம்ம நேராக ஹர்பர் லைன் பிடிக்கணும். ஹர்பர் லைனை பிடிச்சி நேராக வந்து சீவுட்ஸில் இறங்கணுங்க. சீவுட்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புவோம். பாருங்க சிஎஸ்டி போகிறதுக்கு அடுத்த லைன் வந்துருச்சு.
இந்த ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நமக்கு தான் என்ன வராமல் இருக்குது. கூட்டம் வேறு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏற்றிட்டு கொண்டு போகணுங்க. மச்சான் நம்ம ட்ரெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதை நோக்கி அப்படி நடக்கிறாங்க. எல்லாரும் இதை நம்மளை நோக்கி வராங்க. வா மச்சான், வந்துருச்சு ட்ரெயின், வா. ஸோ ஃபைனலி நம்ம இப்போ வந்தது எங்கே அப்படின்னா உப்பு எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ உப்பு எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்க, வேற லெவலில். கையில் வந்து மச்சான் டூம் பண்ணுறாங்க. பாருண்டா, இதுக்கு மேலே எங்கடா பண்ணுறது? கையை விட கூட ஷேக்கிங் டூக்கிட்டு போகுது. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எடுக்கிற இடம். உப்பு எடுத்து வந்து இங்கே ஜம்முன்னு சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கடல் வரும். அது நம்ம மோட்டோ பிளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மும்பை வரும்போது இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்துடணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் போட்டாங்க. ஏன்னா இவர் தலைவர் போகாமல் இருக்காங்க. க்ரீன் சிக்னல் போட்டாங்க வச்சாங்கிட்ட. எனிவே ஸோ வாங்க, நம்ம இப்போ லோக்கலில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். கிளம்ப வச்சுட்டேன். கடை அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. கடல் ஆக்சுவலாக 5 நிமிஷத்தில் அப்படி தெரியுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன இடம்னு சொல்லிட்டு. எஸ், நம்மளும் எல்லாரும் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடணும். ஆமாம், நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தம்பியும் இங்கே வந்தப்போ நம்ம வண்டியெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணி, நம்ம டிஎன் வண்டியை இங்கே தான் பார்க் பண்ணி ஜாலியாக இருந்தோம். ஸோ இப்போ மச்சானும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையிலே உப்புமா அதுன்னு சொல்லி நல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்து நம்ம கிளம்புறோம் மும்பைக்கு. சாரி, கோவண்டின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து கிளம்புறோம். பட் இந்த vlog இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடும், டைமும் நம்ம கிட்ட இல்லை. இப்போ நான் போகிறேன், பாஸ்போர்ட் வாங்கிட்டு வரவில்ல மாமாவை பார்த்துட்டு வீட்டில் அவங்கெல்லாம் மீட் பண்ணிட்டு சலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வரதாங்க போகிறோம். ஸோ ஓகே ஜி ஃபேம், வாங்க சவுதிக்கு பறக்கலாம். அடுத்த வீடியோவில் டைரெக்டாக நம்ம சவுதியில் இருப்போம். நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பேக் டு சவுதி நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா சொல்லிவிடுங்க, மறுபடியும் சவுதிக்கு கிளம்பியாச்சு அப்படின்னு. ஓகே, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ பறக்க ஆரம்பிக்கலாம்.